ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஹவு டு கன்வெர்ட் நம்பர் இன்டு வேர்ட்ஸ். ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பரை எப்படி வேர்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நம்பரை டெக்ஸ்டா மாத்தணும். இந்த மாதிரி 451 ஒரு நம்பர் இருக்கு, அதை 451 அப்படின்னு டெக்ஸ்டா மாத்தணும். ஓகேங்களா? வேர்ட்ல மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எப்படி பண்றதுங்கிறத பத்தி வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் ரெண்டு மெத்தட்ல இது பார்க்க போறோம். இது ஒன்னு ஷார்ட்கட் மெத்தட்ல யூஸ் பண்ணி பண்ண போறோம். ரெண்டாவது மெத்தட் இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் இந்த நம்பர்ஸ் எப்படி ஃபார்மேட்டிங் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ 400 டிஃபால்ட்டா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் வருது. ஓகேங்களா? அதை எப்படி நம்ம கேப்ஸா மாத்துறது, இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் பண்றது. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேப்ஸ்ல இருக்கணும், எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கணும், எல்லாமே கேப்ஸ்ல இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் எப்படி பண்றதுங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்களா? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, இப்ப சில இடத்துல எல்லாம் 451 இமிடியேட்லி இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த மேல இருக்கிற மாதிரி 451 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வரணும்னா, அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் 451 இமிடியேட்லி கொடுத்துட்டு நம்ம பிராக்கெட்ல நம்ம இதை டைப் பண்ணுவோம். 51 அப்படின்னு நம்ம டைப் பண்ணி அனுப்புவோம் சில இடத்துல எல்லாம். அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேர்ட்ஸ் இருக்கு, அது வேர்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும்னா அப்போ இந்த மாதிரி ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் அடிச்சுக்கிறேன். 451 அப்படிங்கறத நான் அடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு இந்த நம்பரை என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு CTRL+F9 பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலி பிராக்கெட்டுக்குள்ள அந்த நம்பர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு பேர் என்னன்னா ஃபீல்டு கோடு அப்படின்னு சொல்றது. ஃபார்முலா மோடுக்கு அது போயிடுச்சு இந்த நம்பர். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எக்ஸல்ல பண்ற மாதிரி ஈக்குவல் டு முன்னாடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு முன்னாடி ஈக்குவல் டு கொடுக்கணும். பிராக்கெட்டை டெலீட் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த நம்பருக்கு பின்னாடி பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுங்க. பேக் ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்துட்டு இன்னொரு கீவேர்டு cardtext டைப் பண்ணுங்க. இது சிங்கிள் வேர்டு தான். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. அப்டேட் ஃபீல்டுன்னு இருக்கும், அப்டேட் ஃபீல்டுன்னு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா இந்த நம்பர்ஸ் 451 வந்துருச்சு. ஓகேங்களா? இதுக்கு பதிலாக திருப்பி அந்த நம்பரை நான் மாத்தணும் அப்படின்னா இது என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி டாக்கிள் ஃபீல்டு கோட்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் வந்துடும். இந்த இடத்துல 450க்கு பதிலாக 6 ஆட் பண்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 6451 வந்துருச்சு. 6451. ஓகேங்களா? டாகிள் ஃபீல்டு கொடுத்துட்டு அப்டேட் ஃபீல்டுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது CTRL+F9 கொடுப்போம். இப்போ இதை அப்டேட் பண்றதுக்கு வெறும் F9 கொடுத்தீங்கன்னா போதும். கீபோர்ட்ல F9 பிரஸ் பண்ணுங்க போதும். ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணதுனால கீபோர்டு F9 கொடுத்தா போதும். பிரஸ் பண்ணுங்க. கீபோர்ட்ல F9 பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்டேட் ஆயிடும். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்டேட் ஃபீல்டு கொடுத்துருங்க. வந்துருச்சு 2531. இந்த மாதிரி 4 ஃபார்மேட் இருக்கு. கேப்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கேப்ஸ் இருக்கு, அப்பர் இருக்கு, லோயர் இருக்கு. ஓகேங்களா? ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் கொடுத்ததுக்கு பின்னாடி கேப்ஸ்னு அடிச்சீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் வேர்டு. ஒவ்வொரு வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸா மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்து ஃபர்ஸ்ட் கேப்னு கொடுத்தீங்கன்னா இங்க எக்ஸ் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேப்னு கொடுத்தீங்கன்னா கேபிட்டலைஸ்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்டு. அதே மாதிரி அப்பர்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே கேப்ஸ் ஆயிடும். லோயர்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் கேப்ஸ்ல வேணும்னா டாகிள் ஃபீல்டு கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு டாகிள் ஃபீல்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஸ்லாஷ் ஸ்டார் மறக்காம அடிச்சிருங்க. ஸ்லாஷ் ஸ்டார் கேப்ஸ் CAPS அப்படின்னு அடிச்சீங்கன்னா அப்டேட் ஃபீல்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் கேப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது ஸ்மால்ஸா இருந்துச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடுக்கு போகலாம். ஓகேங்களா? செகண்ட் மெத்தட் என்னன்னா இன்சர்ட் யூஸ் பண்ணி பண்றது. இன்சர்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல குயிக் பார்ட்ஸ்ன்னு இருப்பாரு. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபீல்டுன்னு இருக்கு. இதுக்கு தான் நம்ம ஃபீல்டு கொடுத்துட்டு ஃபீல்டு கோடுங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா?
ஃபீல்டு கோடு கிளிக் பண்ணிட்டு அங்க நம்ம டைப் பண்ணாதான் நம்பர் ஃபர்ஸ்ட் அடிச்சிருங்க. 451 பிராக்கெட்ல ஸ்லாஷ் ஸ்டார் கார்டு CARD cardtext அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த நம்பர் வந்து இன்சர்ட் ஆயிடும். ஓகேங்களா, இது வந்து நம்ம இன்சர்ட் மெத்தட்ல பண்றது. அதே மாதிரிதான் ஓகேங்களா. அப்டேட் பண்ணணும்னாலும் இங்க அப்டேட் இருக்கு, டாகல் ஃபீல்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா டாகல் ஃபீல்டு போகும்போது இது எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெர்ஜி ஃபார்மேட்னு இருக்கு, இது நீங்க எடுக்கிறதுனால எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இப்போ எடிட் பண்ணணும் நம்பர் மாத்தணும்னா 6 கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுங்க, அப்டேட் ஆயிடும். 651 அப்படின்னு அப்டேட் ஆயிடுச்சு. கேப்ஸா மாத்தணும்னா ஒரு டாகல் ஃபீல்ட் போயிட்டு இது வேண்டாம், இது கூட எடுத்துடலாம், ஃபார்மேட் வேண்டாம். ஓகேங்களா, ஸ்லாஷ் ஸ்டார் மறக்காம போட்டுட்டு இப்போ வந்து கேப்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா கேப்ஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் கேப்ஸ்ல மாறிடுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேப்ஸ்ன்னு அடிக்கிறேன், FIRST ஃபர்ஸ்ட் கேப் அப்படின்னு கொடுத்தா போதும், எஸ் போடக்கூடாது. கொடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்டேட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேப்ஸ்ல இருக்கும், ரிமைனிங் இருக்காது. ஓகேங்களா, அடுத்தது அப்பர் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸா மாறிடும். ஓகேங்களா, ஆல் கேப்ஸ் ஆயிடும். நான் ஸ்டார் கொடுத்துருக்க மாட்டேன். அப்பர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அப்டேட் ஃபீல்டு கொடுங்க, எல்லாமே கேப்ஸ்ல வந்துடும். ஓகேங்களா, லோயர்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே லோயர் வந்துடும். அப்டேட் ஃபீல்டு பாத்தீங்கன்னா 650 எல்லாமே ஸ்மால் ஆயிடுச்சு. கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது இந்த இதை பொறுத்தளவு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கார்டு டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நீங்க கேப்ஸ்ல அடிக்கலாம், ஸ்மால் அடிக்கலாம், அதெல்லாம் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு என்னன்னா, டெசிமல் நம்பரை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா நம்மளால கண்டிப்பா மாற்ற முடியும். அதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னா 66.32 அப்படின்னு இருக்கு. இதையும் நம்மளால மாற்ற முடியும்னா கண்டிப்பா மாற்ற முடியும். ஆனா என்ன பண்ணும்னா அது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கும். ஓகேங்களா, ரவுண்ட் ஆஃப் மீன்ஸ் 50க்கு மேல 0.5க்கு மேல இருந்துச்சுன்னா 67 எடுத்துக்கும் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ வந்து இது 66.5 தான். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுக்கு ஆன்சர் வந்து என்ன எடுத்துக்கும்னா 66 எடுத்துக்கும். இது என்ன எடுத்துக்கும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு 67 அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி 0.5க்கு மேல போச்சுன்னா நெக்ஸ்ட் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். அது மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த கேஸை பொறுத்த அளவுக்கு நான் என்ன பண்றேன், இது செலக்ட் பண்ணிட்டு CTRL+F9 பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு CTRL+F9 பிரஸ் பண்றேன், ஈக்குவல் டு கொடுக்குறேன். முன்னாடி வந்து நம்பருக்கு முன்னாடி நம்ம சொன்ன மெத்தட் தான் அப்டேட் பண்றேன். 66 தான் காட்டுது. ஓகேங்களா, ஓகே. இப்போ இது ஏன்னா 66ன்னு இருக்கு, இந்த கேஸ் வந்து 67 மாறிடும். எடிட் பண்ற டாகல் ஃபீல்டு போங்க, 53 போடுறேன். ஓகேங்களா, 5க்கு மேல போயிடுச்சுன்னா 7 மாறிடும். 67 மாறிடுச்சு பாத்தீங்களா. இது மாதிரி டெசிமல் நம்பர்ஸை நம்ம மாற்ற முடியும். ஓகே, இந்த நம்பர்ஸ் எது வரலையும் ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலோ 1 மில்லியன். ஓகேங்களா, அதாவது 10 lakhsக்கு கீழே உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் இதுல ஒர்க் ஆகும். அதுக்கு மேல போச்சுன்னா இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அது ஒரு டிராபேக். இது மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க 2 பார்ட்டா பிரிச்சுக்கங்க. அதுல கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, உங்களுக்கு வந்து 2 மெத்தடும் உங்களுக்கு இந்த வீடியோல பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.